இன்னைக்கு இந்த வெயின் சம்பந்தமான டாபிக்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேருக்கு வந்துட்டு இந்த வேரிகோஸ் வெயின்னால காலையிலலாம் அவங்க எல்லாம் நடவடியாக அவங்க ரெகுலர் ஒர்க்கை பண்ணதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகும்போது சிவியர் பெயின், காஃப் மசிலில் கண்ட சதையிலையும் கால்லையும் சிவியர் பெயின் நைட் டைம் வந்து தூங்குற நேரத்தில் வரது வந்து நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறோம். இதே மாதிரி கால் வலியினால் அவதிப்படக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் நபர்கள் எப்படின்னா, அவங்க கால் வலியினால் ரொம்ப அவதிப்படுவாங்க. எப்போ அவதிப்படுவாங்கன்னா, நடக்கும்போது அவங்களுக்கு கால் வலி இருக்காது. ஆனால் உட்காரும்போது கால் வலி இருக்கும். அதாவது ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கால் வலி இருக்கும். நடக்கும்போது அந்த கால் வலி கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கு இன்னொரு டேர்ம் சொல்கிறோம். அது பேர் என்ன? ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சொல்கிறோம். அதாவது எப்படின்னா, நடக்கும்போது கால் வலி கம்மியாகும். ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கால் வலி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்கள் வந்துட்டு எப்படின்னா, அவங்க நைட்டு போய் படுக்கும்போது கால் வலி, சிவியர் கால்வலி, அந்த கால்வலி மசில் கிராம்ப்ஸ் வந்து தூங்க முடியாத அளவுக்கு கிராம்ப்ஸ், காலில் மசில் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு வலி, மசில் கிராம்பி பெயின், ரொம்ப சிவியர் புல்லிங் பெயின், இந்த மாதிரிலாம் நைட்டு சொல்லிவிட்டு நைட்டு தூங்கவே முடியல சார், நடந்தால் பெட்டராக இருக்குது, ஆனால் படுக்க போகும்போது திருப்பி கால்வலி வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, எப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகலாம், எப்போ வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கம்மியாகலாங்கிற பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து எப்படின்னா, ஒரு சிலர் வந்து நைட்டு படுக்க போகும்போது, தூங்க போகும்போது கால்வலி வரும். ஆனால் திருப்பி அவங்க நடக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த கால்வலி கம்மியாயிடும். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து நைட்டு தூக்கமே பாதிக்கப்படும். போய் நைட்டு படுத்தா தூக்கம் வரணும் எல்லாத்துக்கும். போய் தூங்கினோம்னா நிம்மதியாக தூங்கணும். ஆனால் தூங்க போகும்போது கால்வலி, இறங்கி நடந்தால் கால்வலி கம்மியாகுது. அப்போ எப்படி நீங்கள் தூங்க போவீங்க? தூக்கமே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி இதுக்கான அவாய்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான நபர்கள் வந்து ரொம்ப அன்காமன் கிடையாது. அட்லீஸ்ட் 100 பேரில் ஒரு 2 பேர்லேருந்து 7 பேர் வந்து இந்த மாதிரியான கால்வலினால் பாதிக்கப்படுறாங்க. இது ஏன் இந்த மாதிரியான கால்வலி வரும்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரியான நைட்டு படுக்கும்போது கால்வலி வரும், நடக்கும்போது கம்மியாகுது. நைட் எப்படி தூங்குவாங்க? ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ். ரெண்டாவது வந்து அயன் டெஃபிஷியன்சி. நம்ம வந்து ரத்தத்தில் அயன் கம்மியாக இருந்தாலும், இல்லை விட்டமின்ஸ் எதாவது கம்மியாக இருந்தாலும், விட்டமின் பி, அயனு, விட்டமின் டி கம்மியாக இருக்கும்போது அந்த மசில் பெயின் நைட் வரலாம். நடக்கும்போது நல்லாயிருக்கும், படுக்க போனால் கால் வலி வருது. ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி. இந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது. இதோடு சேர்ந்து வெயினில் காலில் ரத்தம் தேங்கும் போது இன்னும் அது ரெட்டடிப்பாக 2 டைம்ஸாக இன்னும் பெயினோட இன்டென்சிட்டி அதிகமாகலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ரூல் அவுட் பண்ணோம். இப்போ விட்டமின் டெஃபிஷியன்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களில், ப்ளஸ் ஆல்சோ வெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ், காலில் ரத்த தேக்கம் ஏற்படுதா, வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குதா, இது எல்லாத்தையும் 3மே இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம காசஸாக இது மாதிரிலாம் இருக்குதாங்கிறத ரூல் அவுட் பண்ணோம்னா, அதுக்கான வைத்தியம் பண்ணும்போது நம்ம இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்க்கான ஒரு தொந்தரவை நம்ம இன்னும் கம்மி பண்ணலாம். இப்போ இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னால அவருடைய கால் வலிக்கும் ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலுக்கும் கனெக்ஷன் இருக்குதா? ஆமாம், கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. இப்போ லைஃப் ஸ்டைலில் எப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு தண்ணி கம்மியாக குடிப்பாங்க, அவங்களுக்கு இது அதிகமாகலாம். காஃபி அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு அதிகமாகலாம். லேக் ஆஃப் எக்ஸசைஸ் சரியாக பண்ணாமல் அப்படியே ஐடலாக செடன்ட்ரியாக உட்காந்தே இருக்க நபர்களுக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அதிகமாகலாம். ஒரு சிலர் ட்ரக்ஸ் அதிகமாகலாம். அலர்ஜிக்காக ஆன்டிஹிஸ்டமின் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் டிப்ரெஷனுக்காக ஆன்டி டிப்ரெஷன் சாப்பிடுவாங்க. இதனால் அந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், கால் வலி நைட்டு படுக்கும்போது அதிகமாகலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னால வரக்கூடிய கால் வலி எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும்னா, நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 மணிக்கு அப்புறம் காஃபி சாப்பிட்றத நிப்பாட்டிக்கணும். எக்ஸசைஸ், ஆக்டிவ் யோகா பண்ணலாம். காலை வந்து வாலில் 2 காலையும் மேலே எலிவேட் பண்ணி காலை மேலே தூக்கி வைக்கிறதும் அந்த கால் வலியை கம்மி பண்ணும். இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அப்புறம் விட்டமின் டெஃபிஷியன்சி கரெக்ட் பண்ணிக்கணும். அயன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இல்லை பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரியான டெஃபிஷியன்சிலாம் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது இல்லாமல் மேற்கொண்டு ப்ராப்ளம் வந்தால் டே டைமில் சாக்ஸ் போட்டுக்கலாம். கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிட்டோம்னா அந்த கால் வலி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மாதிரியான வழிமுறைகள் பண்ணும்போது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னால வரக்கூடிய பிரச்சனையை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் வேறு என்னென்னலாம் வழிமுறைகள் இந்த கால் வலி நைட் படுக்கும்போது வரதை அவாய்ட் பண்ண அந்த வழிமுறைகள் பார்க்கும்போது, நைட் டைம் வார்ம் பாத், சுடு தண்ணியில் வெது சுடு தண்ணியில் குளிக்கிறதுனால இந்த மசில் பெயின் கம்மியாகிறது ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம். அப்புறம் மசில் ஸ்ட்ரெச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படுக்க போகிறதுக்கு முன்னாடி
இந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச்சு, ஆங்கிள் ஸ்ட்ரெச்சு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச், இந்த தொடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மசில் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச், மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி படுக்கிறதுனாலையும் இந்த கால் வலி கம்மியாகலாம். ப்ளஸ் வந்து காலை நைட்டு படுக்க முன்னாடி நான் காலை கொஞ்சம் எலிவேட் பண்ணி வாலில் எலிவேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் காலை எலிவேட் பண்ணி வைக்கிறதுனால அந்த ரத்தம் உள்ளார போகிறதுனாலையும் நம்ம கால் வலியை கம்மி பண்ணலாம். மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி ஈவினிங் ஆனால் இல்லை டே டைமில் கொஞ்சம் சாக்ஸ் போகிறதுனால இந்த கால் வலி கம்மி பண்ண நைட் டைம் படுக்கும்போது கால் வலி கம்மியாகலாம். அப்புறம் ஜென்டில் மசாஜ், நம்ம நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் லோஷனோ இல்லைனா இந்த வெயின் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் ஒரு சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணுறதுனால அந்த காலில் இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளார தள்ளப்படுறதுனால ரத்தம் தேங்கினாலும் அந்த உள்ளார நம்ம தள்ளி விடுறதுனால அந்த கால் வலி கம்மி ஆகிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கால் வலி கம்மியாகலாம். மோர் இம்பார்ட்டன்ட், நைட்டு படுக்கும்போது கால் வலி இருக்குது அப்படியே படுத்துகிட்டே சஃபர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன வாக் பக்கத்துலேயே பெட்டை சுற்றியோ இல்லை பெட்ரூம்குள்ளேயோ ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வாக் பண்ணுறதுனால அது இன்னும் கொஞ்சம் சர்க்குலேஷனும் உள்ளார தள்ளப்படுறதுக்கு நம்ம மூமெண்ட் காஃப் மசில் நடக்கிறதுனால மசில் அழுத்தம் தரதுனால ரத்தம் இன்னும் கொஞ்சம் உள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேங்காமல். ஸோ ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வாக் போகிறதுனாலையும் கால் வலி இருக்க நபர்கள் நடந்தாங்கன்னா கால் வலி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில வழிமுறைகள் கால் வலியை கம்மி பண்ணுறதுக்கு, நம்ம நைட் படுக்க போகிறது கால் வலி கம்மி பண்ணுறதுக்கு இதனால் ஒரு வழிமுறைகள். முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும்னா ப்ராப்பர் ஸ்லீப், அது தூங்குறதுக்கான டைமையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கண்ட நேரத்தில் தூங்கினோம்னாலும் இந்த கால் வலி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு. டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டார்க் கூல் ரூம், ஒரு நல்ல டார்க் ரூமில் கூல் ரூமில் ஃபுல்லாக லைட்டை போட்டு தூங்கினோம்னா தூக்கம் வராது. நல்ல கூல் ரூம் டார்க் ரூமு நைட்டு கரெக்டான டயத்தில் படுக்கிறதுனாலையும் இந்த கால் வலி கம்மியாகுது. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் டிப்ஸ், கால் வலியை கம்மி பண்ணுறது, நைட்டு படுக்கிற போது வரக்கூடிய கால் வலியை கம்மி பண்ணுறதுக்கான சிம்பிள் டிப்ஸ். ஸோ இதோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு வந்து வெயின் பிரச்சனை கூட சேர்ந்து இருக்கலாம். இந்த மாதிரி நபர்கள் தான் நம்ம வந்து இன்னும் வைத்தியம் பண்ணால் அந்த வெயின் பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னா கால் வலி இன்னும் நல்லா கம்மியாகும். யார் யார் நபர்கள் இந்த மாதிரியான கால் வலி இருக்க நபர்கள் வெயின் பிரச்சனை கூட சேர்ந்து இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கால் வலியோட ஒரு சிலர் கால் வந்து வீக்கம் ஏற்படலாம், சைஸ் ஸ்வெல்லிங் வரலாம். கால் ஈவினிங் ஆனால் வெயின் வந்து நல்லா பல்ஜாய் சுருளாக காலில் வெயின் நல்லா பல்ஜாகி தரலாம். வேரிகோஸ் வெயின்ஸ் நல்லாவே தரலாம். காலில் தோல் கலர் மாறலாம். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து திக்கன் ஆகி நல்லா இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டாக வரனால தோல் நல்லா திக்காகி தோல் கருத்து போகலாம். ஏற்கனவே புண் வந்து 6 நபர்கள், காலில் புண் வந்து 6 நபர்கள், புண் ஆக்டிவாக இருக்கிற நபர்கள், இவங்க எல்லாமே வெயின் பிரச்சனையோடு சேர்ந்து இந்த ரெஸ்ட்லெஸ் சிண்ட்ரோமும் இருக்கும்போது இன்னும் அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த வெயின் பிரச்சனைனால இந்த கால் வலியா, இல்லை நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னால கால் வலியாங்கிறத நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்துட்டு வெயின் பிரச்சனை எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த வெயின் பிரச்சனையை நம்ம குணப்படுத்திட்டோம்னா நல்ல ரிலீஃப் இருக்கும். கால் வலியில் நல்ல ரிலீஃப் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் சுகருக்கு செக் பண்ணிக்கணும், நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்காங்க செக் பண்ணிக்கணும், காலில் உணர்வு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ரெகுலர் வந்து நீங்கள் வெயின் ஹெல்த்தும் ஆர்ட்ரி ஹெல்த்தும் செக் பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் பார்த்து ரூல் அவுட் பண்ணி உங்கள் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா நடவடியாக இருக்கலாம், நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழலாம், ஹார்ட் டிசீஸையும் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், நல்லா ஜீர்ணாவும் பாடி வெயிட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு யூ நீட் ஹெல்த்தி லெக்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹெல்த்தி லெக்ஸ் இருக்கிறதுக்கு அதனால் காலில் ஏற்பட்ட பாதிப்பை நம்ம அவாய்ட் பண்ணி எப்படி ஹெல்த்தியாக லெக்ஸை வச்சுக்கிறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி. அதான் நல்ல லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு லெக்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.